அல்லா மாலிக். என் அன்பு குழந்தையே, உன் வழித்துணை சாயப்பா உன்னிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன். நீதான் அழகு. நீ உலகத்திலேயே அழகு. நீ அழகுக்கெல்லாம் அழகு. என் பிள்ளை என்பதனால் நான் சொல்லவில்லை. உனக்கு கருணை உள்ளம் உள்ளது, இரக்கம் உனக்கு இருக்கிறது. அதனால் தான் சொல்லுகிறேன், நீ என்னுடைய அன்பு பிள்ளை. நீ அன்பில் சிகரம். இரக்கம் மனித பண்புகளில் நம்பிக்கைக்கு அடுத்தபடியாக அழகு வாய்ந்தது. அதனால் நீ அழகானவன். நீ என் அன்பு பிள்ளை, அதனால் நீ அழகானவன். என் இரக்க குணத்தை நீயும் வைத்துக் கொண்டிருப்பதனால் நீயும் என் அன்பு குழந்தை. இருதயத்தில் இரக்கம் உள்ளவன் அல்லது இரக்கத்தை வரவழைத்துக் கொள்பவன் மனிதரில் பேரழகன். அவனை இந்த சமூகம் கும்பிட்டுக் கொள்வதை விட கூப்பிட்டுக் கொள்ள வேண்டும். காரணம், அழகை கும்பிடுவதை விட கூப்பிடுவதுதானே அழகு. இரக்கம் உள்ளவன் இந்த மண்ணை அதிகமாக காயப்படுத்துவது இல்லை. கண்ணில் காணும் எதையும் களங்கப்படுத்துவதும் இல்லை. இந்த பூமி இன்னும் தோய்வின்றி சுற்றுவதற்கும் நிலைப்பதற்கும் இதில் ஒட்டி கொண்டிருக்கும் நம்பிக்கையும் இரக்கமும் தான் காரணம். இரக்கப்படுவது பலவீனமான ஒன்று என்று சில மேதாவிகள் வரையறை வகுப்பார்கள். அந்த வகுப்புகளை எல்லாம் வகுப்புக்கு செல்லாமலேயே வெற்றி கொண்டது இரக்கம். இன்னும் சொல்ல போனால், இரக்கம் கொள்வதற்கு ஒரு வகை வீரம் தேவைப்படுகிறது. நம்மில் சிலவற்றை இழப்பதற்கும் நம் காலத்தை பிறருக்காக செலவு செய்வதற்கும் ஒரு வகை வீரம் தேவைப்படுகிறது. அந்த வீரம் உன்னிடத்திலே இருக்கிறது. அதனால் தான் சொல்லுகிறேன், நீ என் அன்பு குழந்தை, நீ என் அழகு குழந்தை. இத்தகைய வீரமும் இத்தகைய நெஞ்சுரமும் இல்லாமல் போனவர்கள் எல்லா காலமும் கொடுத்து வைத்து வாழ்ந்துவிட முடியாமல் போனதற்கு நம்மிடையே சில வரலாறுகள் உண்டு. காலை முகம் காட்டும் கதிரவன் உனக்காகவோ அல்லது எனக்காகவோ வருவது அல்ல. அது ஒரு வாழ்க்கை முறை, பூமியின் சுழற்சி முறை. அதில் நாம் வாழுகிறோம். அதுபோலத்தான் நம் வாழ்க்கை முறைகளை இரக்க மனமுள்ளதாக்கி கொண்டால் எத்தனையோ உயிர்களும் இயற்கையும் உன்னை பார்த்து ரசிக்கும், சிரிக்கும், உன்னை கொண்டாடும். இது ஒரு தவம், இது ஒரு வாழ்வியல் சுகம், நாட்களின் சுபிக்ஷம். இன்னொரு பிறவி உனக்கு இருக்கிறது என்று சொன்னால், நீ விரும்பாவிட்டாலும் கூட இந்த உலகம் உன்னை மறுபடியும் பிறப்பித்து உன்னால் பல நன்மைகள் அடைவதற்காக காத்து கொண்டிருக்கும். உன்னை வரவேற்க பார்த்து கொண்டிருக்கும், வழி பார்த்து கொண்டிருக்கும். நானும் கூட உன்னை விடாமல் என்னிடத்திலே சேர்த்து கொள்ள, என்னுடைய அன்பு பிள்ளையாகிய உன்னை என் மடியிலே தவழ விட உனக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, என் அன்பு குழந்தையே, நீ அழகு. நீதான் அழகு. நீ மட்டும்தான் அழகு. வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். உன் வழித்துணை சாயப்பா பேசிக் கொண்டிருக்கிறேன். உன்னை வாழ்த்திக் கொண்டிருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு, நலமாக வாழ்வாய். அல்லா மாலிக். என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள். அல்லா மாலிக்.